நண்பர்களே வணக்கம். குடியாத்தம் குமரன் பேசுகிறேன். நண்பர்களே, நேற்றைக்கு மதுரையில் 2026 தேர்தலை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி பாஜக ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்தியது. அதுக்கு அவங்க வச்ச பேர் என்னன்னு கேட்டா முருகன் மாநாடு. இந்து முன்னணி சார்பில் முருகன் மாநாடு. இந்து முன்னணி என்று சொன்னால் அது அரசியல் கட்சி சாராத ஒரு அமைப்பா. அதுக்கும் பாஜகவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லையா. அவங்க இந்து முன்னணி உங்களை கூப்பிட்டாங்களா அவங்க போய் கலந்துக்கினாங்களாம். எப்படி காதுல பூ சுத்துறான் பாருங்க. கேட்கிறவன் கேனையன்னா KR விஜய கொண்டியில KTV தெரியும்னு சொன்னவனாம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அவன் முருகன் மாநாடு நடத்துறன்னு சொன்ன உடனே அது முருகர் மாநாடு இல்ல, தமிழ் கடவுள் முருகர் மாநாடு கிடையாது. அது சங்கிகளுடைய மாநாடு. சங்கிகள் நடத்துகிற மாநாடு. சங்கிகள் ஒன்று கூடி அவர்களுக்கு அவர்களே சங்கூதி கொள்ள போகிற ஒரு மாநாடு. பாஜகவின் தேர்தல் பிரச்சார மாநாடு. முருகன் மாநாடு என்று சொல்லி மக்களை ஏமாற்றி வரவழைத்து அங்கே பாஜகவின் தேர்தல் பிரச்சார மாநாடு, சங்கிகள் மாநாடு, ஒரு மதவாத மாநாடு, ஒரு மத கூட்டம் ஒன்று கூட போகிறது. ஆரிய கூட்டம் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்துவிட்டது. வட மாநிலங்களிலே சாமி பெயரை சொல்லி ஏமாற்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி மதவாத அரசியல் செய்து மக்களை ஏமாற்றி தொடர்ந்து ஆட்சிக்கு வருகிறார்கள். அப்படிப்பட்ட வேலையை தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் முருகன் மாநாடு என்ற பெயரில் சங்கிகள் மாநாடுகள் நடத்துகிறார்கள். அது முருகன் மாநாடில் சங்கிகள் மாநாடு, பாஜகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் அது என்று அவர்கள் மாநாடு அறிவித்தவுடன் நாங்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தினோம், மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னோம். குறிப்பாக இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தெளிவாக பத்திரிகையாளர் மத்தியிலே சொன்னார். அது சங்கிகள் மாநாடு. அது நேற்று மாநாடு நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னால கூட பத்திரிகையாளர் மத்தியில பேசும்பொழுது இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அதான் சொன்னார், அது சங்கிகள் மாநாடு. நேற்று நீங்க பாத்தீங்கல்ல எப்படி நடந்துச்சுன்னு? நேற்று எல்லாம் டிவியில பாத்தீங்கல்ல. ஒரு முருகர் மாநாடுனா எப்படி சார் நடக்கும்? நான் எப்பவுமே லைவ் வரதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாலை நேரத்தில் தான் நான் நேரலையில் வருவேன், இல்லைன்றால் இரவு ஒரு 9 மணிக்கு நேரலையில் வருவேன். நான் இன்றைக்கு தான் காலையில பேசுறேன். ஏன்னா எல்லா யூடியூப் சேனல்ஸ் நீங்க பேசணும்னாரு. நான் தனித்தனியா எல்லாருக்கெல்லாம் பேச முடியாது. என்ன சொல்றது, என்னுடைய நேரலையில பேசிடுறேன், அதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஒன்னு நேத்து அவங்க நடத்தினாங்கல்ல மதுரையில, அது முருகன் மாநாடு. அது மட்டும் சொல்லுங்க சார். இங்க யாரும் முருகருக்கு யாரும் விரோதி கிடையாது, இந்துத்துவாக்கு யாரும் விரோதி கிடையாது. குறிப்பா நான் இந்துத்துவாக்க நான் விரோதி கிடையாது. நான் ஆன்மீகத்தில் அதிகமாக நாட்டம் உள்ளவன். நானும் முருக பக்தர் தான். எங்க குலதெய்வமே முருகர் தான். நேத்து நடந்தது முருகர் மாநாடா? இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அருள்மிகு பழனி கோயில்ல முருகர் மாநாடு நடந்துச்சு. 2 நாள் நடந்துச்சு. அந்த மாநாடு கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பழனி மலையில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில், அரசாங்கத்தின் சார்பில் திராவிட மாடல் அரசு, தமிழக அரசின் சார்பில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலே அங்கே நடைபெற்றது மாநாடு. அந்த மாநாட்டை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் 2026 உங்களின் பேர் ஆதரவோடு தமிழகத்தின் முதல்வராக 2வது முறை வெற்றிகரமாக பொறுப்பேற்க போகிற எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி, நாளைய தமிழகம் துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின்படி, மாண்புமிகு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் பழனியிலே 2 நாட்கள் நடத்தினார். பழனியில் 2 நாட்கள் நடத்தினார் முருகன் மாநாடு. அந்த மாநாடு எப்படி இருந்தது? இந்த மாநாடு எப்படி இருந்தது? அந்த மாநாடு மங்களகரமா முருகர் பாட்டெல்லாம் பாடி, முருகருடைய சொற்பொழிவுகள், எல்லா ஆன்மீக சொற்பொழிவாளர்கள், மங்கையர்கரசி போன்றவர்கள், சுகசிவம் போன்றவர்கள், இன்னும் பலர், ஆன்மீக பாடல் பாடக்கூடிய வீரமணி போன்ற பாடகர்கள், ஆன்மீக பாடலே பாடக்கூடியவர்கள், அவர்கள் அந்த முருகருடைய பாடல் அதெல்லாம் பாடி, அது ஒரு சின்ன குழந்தை ஒன்று பாடிச்சு. எனக்கு அந்த குழந்தையுடைய பேர் ஞாபகம். ஒரு சின்ன பொண்ணு அவ்வளவு நல்லா பாடிச்சு முருகர் பாட்டு. அப்படியே கண்ணு நடனம் ஆடிச்சு.
முருகர் குறித்து ஆதீனங்கள் பேசியது, வெள்ளி தேவயானம் குறித்து அங்கே சொற்பொழிவுகள், இப்படி தொடர்ந்து 2 நாட்கள் உலக நாடுகளிலிருந்து 30 உலக நாடுகளிலிருந்து முருக பக்தர்கள் வந்தாங்க. நேத்தெல்லாம் காசுக்கு கூட்டின்னு வந்தாங்க. நேற்று முதல்ல நடத்தின முருகர் மாநாடு என்ற பேர்ல இந்து முன்னணி நடத்திச்ச பிஜேபியுடைய பினாமியா இந்து முன்னணி, அந்த முருகர் மாநாடு காசுக்கு கூட்டின்னு வந்தாங்க எல்லாரையும். ஆனா உலக நாடுகளிலிருந்து 30 உலக நாடுகளிலிருந்து முருக பக்தர்கள் வந்தாங்க. மலேசியா, சிங்கப்பூர், அப்படிப்பட்ட நாடுகளில் இருந்து உலக நாடுகள் முழுவதும் எங்கெல்லாம் முருக பக்தர்கள் இருக்கிறார்களோ அந்த முருக பக்தர்கள் எல்லாம் அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க. பியூரா கட்சிக்காரங்க யாரும் அலோ இல்லை அந்த மாநாட்டில். பியூரா கட்சிக்காரங்க யாரும் அந்த மாநாட்டில் அலோ கிடையாது. வேஷ்டி கட்டுன்னு அங்க வந்து உட்கார கூடாது. நீ சாமி பக்தி மேல வந்தீங்கன்னா கூட எங்கன்னா ஒரு ஓரமா தான் நிக்கணும், வந்து முன்னால சேர்ல உட்கார கூடாது. இது முருக பக்தர்களுக்காக நடத்தப்படுகிற மாநாடு என்று அவ்வளவு ஒரு ஐதீகமா அந்த மாநாடை மாண்புமிகு இந்து சபை நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு அந்த மாநாட்டை நடத்தினார். அந்த மாநாடு இன்னைக்கு கண்ணு அப்படியே இருக்குது. அந்த மாநாட்டில் யாராவது அரசியல் பேசினாங்களா? தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற பழனி கோயிலில் நடைபெற்ற பழனி அடிவாரத்தில் நடைபெற்ற அந்த முருகன் மாநாட்டில் யாராவது அரசியல் பேசினார்களா? கொஞ்சம் யோசிச்சு. இப்போ நீங்க நெட்ல போனா அந்த மாநாடு எடுத்துடலாம். நெட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாநாடு எடுத்துடலாம். ஆனால் நேற்றைக்கு மதுரையில் நடைபெற்ற இந்து முன்னணி என்கின்ற பெயரிலே நான் கோபமா சொன்னேன், இந்த பாஜக இந்த இந்து முன்னணியை தவறா பயன்படுத்துறான். அது உண்மையான இந்து முன்னணியில நேற்று மாநாடு நடந்துச்சே, அது உண்மையான இந்து முன்னணியில. இந்து முன்னணி மீது எங்களுக்கு மரியாதை உண்டு. ஆனால் நேற்று இந்த பாஜக பினாமியா இருக்கிற அந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி, அவன் நேற்று நடத்தின முருகர் மாநாடா பாஜக எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கும், திமுகவை திட்டத்துக்கும், திமுக அரசு திட்டத்திற்கும், திமுக இந்து விரோத கட்சி நடைபெறுகிற திராவிட மாடல் அரசு, இந்து விரோத திராவிட மாடல் அரசு, ஏதோ இந்த அரசு இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது, இந்து சமய அறநிலைத்துறை சரியாக செயல்படவில்லை, ஆலயங்கள் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்ற அண்ணாமலை போன்ற தற்கூறிகள் நேற்றைக்கு அந்த மாநாடு மேடையில் ஏறி முருகன் மாநாடு என்ற பெயரிலே அந்த பாரதிய ஜனதா கட்சி சங்கிகளுடைய அந்த பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார்கள். இதற்காக நடத்தப்பட்ட மாநாடு தான் நேற்றைக்கு அவர்கள் மதுரையில் நடத்திய மாநாடு. நான் திரும்பி ஒன்று சொல்றேன் சகோதர சகோதரிகளே, நீங்க நெட்ல போனா எடுக்கலாம். இந்து சமய அறநிலைத்துறை சார்பிலே பழனியிலே நடைபெற்ற மாநாடு, முருகர் மாநாடும் அரசு நடத்திய மாநாடும் நேற்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, நான் அப்படிதான் சொல்வேன், பாரதிய ஜனதா கட்சி சங்கிகளின் பினாமியாக இருக்கக்கூடிய அந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி அவர்கள் நடத்தினார்களே அந்த மாநாடு, நாங்களும் இந்துக்கள் தான்யா. உண்மையான இந்து முன்னணின்னா ராயல் சல்யூட். ஆனா அந்த இந்து நேற்று நடத்திய இந்து முன்னணி அது பாஜகவின் பினாமி. அதனாலதான் அது இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி என்ன அவங்க நேற்று நடத்த மாநாடுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. இந்த மாநாட்டில் ஒரு ஆன்மீக முருகரே கீழே இறங்கி வந்தார், தண்டாயுதபாணியே கீழே இறங்கி வந்தார் பழனிமலையில இருந்து பாக்குறதுக்கு மாநாட்டை. இங்க எந்த முருகர் வந்தாரு? எந்த முருகர் சார் வந்தாரு? இவங்க யாரை கூட்டிட்டு வந்தாங்க? அது ஏற்கனவே வந்துட்டு யூபியினுடைய சிஎம் யோகி ஆதித்யநாத் வராருன்னாங்க. அந்த ஆள் வரல, கடைசியில அந்த ஆள் வரல. நமக்கு ஜெய் ஸ்ரீராம் சொல்லிதான் ஊர் ஏமாத்தி பழக்கம். இதென்ன முருகர் புதுசாகுது? நம்ம யூபியில முருகர் கோயில் எதுவும் இல்ல. இது என்னத்துக்கு வம்பு சமாச்சாரம்? முருகருக்கும் நம்ம ஆரியத்துக்கும் சம்பந்தம் இல்ல. உண்மையில முருகத்துக்கும் ஆரிய இவன் முருகரையே பாப்பான் ஆக்கிட்டான், சுப்பிரமணியன்ட்டான். முருகர் தான் முருகனை சுப்பிரமணியன் ஆக்கிறது யாருன்னு கேட்டா பாப்பான். அந்த ஆள் வரல. அந்த நிகழ்ச்சிக்கு நேற்று வந்தது யாரு? பவன் கல்யாண கூட்டின்னு வந்தாங்க. யார? பவன் கல்யாண் கூட்டின்னு வந்தாங்க. பவன் கல்யாண் வரட்டும், தப்பு இல்ல, வரட்டும். நம்ம சென்னையில படிச்சவர் தான் அவரு. பவன் கல்யாண் சிரஞ்சீவி, மெகாஸ்டார் சிரஞ்சீவியுடைய தம்பி, ஜனசேனா கட்சியினுடைய தலைவர். இப்ப ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு பிஜேபி அலையன்ஸ்ல டெப்டி சிஎம். அவர் தான் நேற்று வந்தார். அவர் வரும்போதே பிளைட் கோளாறு. మురుగు సొల్లిగిరారు వద్దు వద్దు అక్కడ పోవద్దు వాళ్ళేమో నా పేర్ల మానాడని చెప్పేసి వాళ్ళ ఎలక్షన్ మీటింగ్ అక్కడ జరిగిపోతుంది దానికి ఏంటి నీ పోతావు పవన్ వద్దు అది నా మానాడు కాదు అది అది ఎలక్షన్ క్యాన్వాస్ మానాడు వద్దు పోవద్దు అని சொல்லிக்கிறார் முருகன் இவர் எப்படியே இறங்கி வந்துட்டார் அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு பவன் கல்யாணம் தானே கூட்டம் அல மோதுது
அந்த மாநிலத்தை கவர்னர் இருந்தாங்க இல்ல எங்க அக்கா இந்தி இசை சவுந்தரராஜன், அவங்க அந்த கூட்டத்தில் போனோன்னு தள்ளிப்படணும் கீழே. அந்த அக்கா கீழே விழுந்து உருண்டு பெரண்டி அப்புறம் எழுப்பி கோபமா அந்த அக்கா போயிட்டாங்க டென்ஷனா. அந்த மாநாட்டுக்கு பவன் கல்யாணம் கூட்டு வந்து பவன் கல்யாணம் அந்த மாநாட்டுக்கு வந்து பவன் கல்யாணம் பேசுறது என்ன அந்த மாநாட்டில், அதுதான் விஷயம். ஏதோ தெலுங்குல தமிழ்ல வந்து தெலுங்குல எழுதி படிச்சா அப்படி அந்தாலே பெரிய சங்கி. பவன் கல்யாணே பெரிய சங்கி. சனாதனத்தை ஒழிப்பேன் என்று நாளைய தமிழகம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பேசி அதில் வெற்றி கண்டார். எதிர்ப்பு வந்து பிறகு உலகமே அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்கிறோம் என்று உதயநிதி பாராட்டினார்கள். அண்ணன் உதயநிதி அவர்களை திருப்பதியிலே கண்டித்தவர் யார் என்று கேட்டால் இந்த பவன் கல்யாண். வேற ஏதோ வார்த்தை நம்ம ஊர்ல வந்து பேசிட்டு போயிட, வேற வந்து அதிகமான வார்த்தை விடக்கூடாதுன்னு பாக்குறேன். எப்படி டெப்டி சிஎம் சொல்லான்னு பேசினால்தான் அந்த பவன் கல்யாண். அந்த பவன் கல்யாணை கூப்பிட்டு வந்தாங்க நேற்று. பவன் கல்யாண் அங்க பேசும்போது முருகர் தான் என்ன வழி நடத்தினாரு, முருகர் தான் என்ன வளர்த்தாரு. இந்த நாட்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்றீங்க, முதல் புரட்சி தலைவர் முருகர் புரட்சி தலைவராம். பவன் கல்யாண் சொல்றார், சினிமாக்காரர்ல. ஆமா, முருகர் வந்து புரட்சி தலைவர். நாடு எல்லாம் பேசி கருப்பர் கூட்டம் பத்தி எல்லாம் பேசினாரு. எல்லாம் கருப்பு கருப்பு கருப்புன்னு பேசுறீங்க. எங்க சாமியே கருப்பியா? எங்க சாமியே கருப்பு. கருப்பண்ண சாமி எங்க சாமியே கருப்பு தான். எங்க சாமியே கருப்பு தான். எங்க சாமி ஊருக்குள்ள விட மாட்டாங்க. பவன் கல்யாண் சொல்றேன், ஊருக்கு வெளியதான் இருக்கும். பூணூல் போட்ட பாப்பா வர மாட்டான் எங்க சாமியை பூஜை பண்றதுக்கு. எங்களுக்குள்ளே பூசாரின்னு இருக்கிறாங்க. எங்களுக்குள்ளேயே பூசாரின்னு இருக்கிறாங்க, பண்டாரங்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் சாமிக்கு பூஜை பண்றவங்க. எங்க சாமிக்கு உங்க சாமிக்கு இருக்கிறாங்க பாரு, பொங்கல், வடை, சுண்டல், பழம், பஞ்சாமிர்தம் இதெல்லாம் இல்லை. எங்க சாமிக்கு என்ன தெரியுமா? சுருட்டு, சாராயம், கறி, மீன், முட்டை. நீங்கெல்லாம் எஃப்சி, நாங்கெல்லாம் எஸ்சி எஸ்டி பிசி. எங்க சாமி அதுதான் கருப்பட சாமி. அந்த கருப்பரை பத்தி நீ பேசுற. நேத்து மாநாடு நடத்தினா சாமியை பத்தி பேசுங்கடா. நேற்று மாநாட்டில் என்ன பண்றீங்க? முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்து விமர்சனங்கள் அடங்கிய ஒரு வீடியோ ஒளிபரப்பு செய்யப்பட்டது. அப்ப அது முன்னாள் உட்கார்ந்த ஏடிஎம் அமைச்சர்கள் பார்த்து தான் இருந்தாங்க. நேற்று ஏடிஎம் அமைச்சர்கள் வந்தாங்க தெரியுமா? அந்த மாநாட்டுக்கு முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஏடிஎம்க்கு முன்னாள் அமைச்சர் உட்காந்து. ஏன்னா இப்போ ஓனர் மாநாடு நடத்தும் போது லேபர் வரணும் இல்ல. ஆனா அதில் ஒரு உண்மை பேசணும். அந்த யாருன்னு கேட்டா அந்த வோடாபோன் வச்சுட்டாங்க ராஜேந்திர பாலாஜி இல்ல. அந்த ஒரு உண்மை பேசணும். முருகர் மாநாடு வாழ்த்து நீங்களும் சொன்னீங்களான்னு எடப்பாடியார் சொல்லிட்டாரு. இது முருகர் மாநாடு மட்டும் இல்லைங்க, இது ஆன்மீக மாநாடு மட்டும் இல்லைங்க, அரசியல் கலந்த ஆன்மீக மாநாடு. சொன்னது யாருன்னா கேட்டா வோடாபோன் வச்சுட்டாங்க ராஜேந்திர பாலாஜி முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர். பட் ஆக்சுவலி தட் இஸ் த ரியல் ஃபேக்ட். அதான் உண்மை. அதான் உண்மை. ஒரு முருகர் மாநாட்டில் பெரியார் அண்ணா குறித்த விமர்சனங்கள் அடங்கிய ஒரு வீடியோ ஒளிபரப்பு செய்யப்படுதுன்னு சொன்னா அது ஏடிஎம் அமைச்சர் பாக்குறாங்க. அப்ப இது வந்து முருகர் மாநாடுங்களா? சொல்லு. இந்த மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு தான் நான் லைவ்ல பேசிட்டு இருக்கேன். நேற்று நைட் தான் மாநாடு நடந்து முடிச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, இல்லீங்க அந்த மாநாடு நான் பார்த்தேங்க, அப்படியே கிருபானந்த வாரியாரே அந்த மாநாட்டில் பார்த்தோம். என்னவோ அண்ணாமலை பேசும்போது அந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா அந்த அண்ணாமலை, இந்த மாநாட்டுக்கு முருக பக்தர்களாக வந்திருக்கிற நீங்கள் திரும்பி செல்லும் பொழுது வீரபாகுகளாக திரும்பி செல்ல வேண்டும். அதுக்கு இது என்ன அர்த்தம்? இதுக்கு முருகர் மாநாட்டுக்கு முருக பக்தர்களா வந்திருக்கிற நீங்க திரும்பி போகும்போது வீரபாகுவாக திரும்பி போங்கன்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷனுக்கு தயாராவடா, வீரபாகு மாதிரி வீரமா போய் எலெக்ஷனுக்கு தயாராகு. யாரா இருந்தாலும் அடி தட்டி எது இருந்தாலும் தயாராரு, எலெக்ஷனுக்கு தயாராகும் சொல்லி தேர்தலுக்கு உன் கட்சியின் பாஜகவின் தொண்டர்களை தயார்படுத்துவதற்கு நீ நடத்திய மாநாடு. தேர்தலுக்கு உன்னுடைய பாஜகவின் தொண்டர்களை தயார்படுத்துவதற்கு நீ நடத்திய மாநாடு தான் நேற்றைக்கு மதுரையில் நடந்த மாநாடு. நான் உண்மையிலே சார் நேற்று டிவி முன்னால உட்காண்டேன். எனக்கும் சாமி மீது நிறைய பக்தி உண்டு, அது முருகர் மீது எனக்கு அதிக பக்தி உண்டு. இவங்க என்னதான் பண்றாங்க? இதுல இன்னொரு ஃப்ராடு வேலை பண்ணானுங்க பாத்தீங்களா? கந்த சஷ்டி கவசம் நாங்க பாட போறோம். 5 லட்சம் பேர்லாம் வரல மாநாட்டுக்கு. கந்த சஷ்டி கவசம் நாங்க பாட போறோம்,
5 லட்சம் பேர் கந்தசஷ்டி கவசத்தை பாடி பெரிய உலக சாதனை கிட்னஸ் சாதனை பண்ண போறோம். கிட்னஸ் சாதனை பண்ணுவோம், ஒரு கிட்னஸ் ரெக்கார்ட் பண்ண போறோம். 5 லட்சம் பேர் ஒன்னா கந்தசஷ்டி கவசம் பாட போறோம்னு சொல்லிட்டு இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றிய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் பத்திரிகையாளர் மத்தியில் பேசும்போது அவர் ஒரு செய்தி அங்க பதிவு பண்றார். என்னன்னு கேட்டா, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய துணைவியார் அக்கா துர்கா அவர்கள் அவர் சொல்றார், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய துணைவியார் அக்கா துர்கா ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சியில முருகர் மாநாட்டில் நாங்கள் 5 லட்சம் பேர் கந்தசஷ்டி கவசம் பாடும் பொழுது எங்களோடு சேர்ந்து நீங்களும் பக்தி பரவசத்தோடு பாட வேண்டும் என்று உங்கள் அக்கா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. சரி, ரைட், ஓகே, சொன்னது தப்பு இல்ல, சந்தோஷம். அவங்க பாடாத கந்தசஷ்டி கவசம் இல்ல, அவங்க போகாத கோயில் இல்ல, அவங்களுக்கு ஆன்மீகம் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது. நீங்க எல்லாம் பிராட் ஆன்மீகவாதிங்க, அவங்க எல்லாம் உண்மையான ஆன்மீகவாதிங்க. சரி, இவங்க என்னதான் 5 லட்சம் பேர் எப்படி இந்த கந்தசஷ்டி கவசம் பாட போறாங்க? சரி, ஒரு இப்ப அங்க வந்திருந்தாங்க எல்லாம் மிரட்டி கூட்டு வந்திருந்தாங்க, ஆதீனங்கள் எல்லாம் மிரட்டி கூட்டு வந்திருந்தாங்க. சரி, இவங்க கந்தசஷ்டி கவசம் பாட போறாங்க. இப்போ மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதி வழிகாட்டுதலின்படி பழனியில் நடத்தின 2 நாட்கள் முருகர் மாநாட்டு. அங்க எதுவுமே ரெக்கார்ட் கிடையாது, எல்லாம் லைவா பாடினம் தான். எதுவுமே கேசட் ரெக்கார்ட் எல்லாம் எதுவும் போடல. இவங்க யாருன்னா பாடுவாங்க கந்தசஷ்டி கவசம், யாருன்னா பாடுவாங்க, இல்ல ஸ்கூல் பசங்க கூட பாடுவாங்க கந்தசஷ்டி கவசம், இல்ல ஆன்மீக பாடகர்கள் இருக்காங்க அவங்க பாடுவாங்க. திரும்பி எல்லாரும் பாடுவாங்க தான். எல்லா பந்திரிகை இலை போட்டக்கார மாதிரி பவன் கல்யாண்ல இருந்து, அண்ணாமலையில இருந்து, நயனார் நாகேந்திரன்ல இருந்து, இந்து முன்னணி, சந்த முன்னணி, பொந்து முன்னணி, அவன் இவன் பூரா பேர் உக்காந்துட்டாங்க. உக்காந்து ரெக்கார்டு போட்டு விட்டாங்கன்னா, ரெக்கார்ட் போட்டு விட்டான், டேப் ரெக்கார்ட் போட்டு விட்டான் சவுண்ட் சர்வீஸ்கான. அங்க பந்தல் போட்டான் பாருங்க, அங்க பந்தல் போடல, ரெக்கார்ட் போட்டு விட்டான். யாரா பாடுறதுன்னு பார்த்தா ரெக்கார்ட் போட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ்ல பாடுது, ரெக்கார்ட் போட்டு அது பாடுது கந்தசஷ்டி கவசம். இவங்க கூட உட்காந்து கை தட்டுன்னு பஜனை பாடுறாங்க. போடாடி, முருகனுக்கே விபூஜை வச்சிட்டானுங்க பாரு, முருகனுக்கே அல்வா கொடுத்தான், முருகனுக்கே பூஜை வச்சிட்டான். அதுல அண்ணாமலை பேசும்போது என்ன பேசுதுன்னா, அந்த மாநாட்டில் நான் தான் சொன்னேன், இவனுக்கு மத கலவரத்தை தூண்டுறதுக்கு என்ன சொல்றது, இந்துத்துவான்னு பேசி நம்ம தமிழ்நாடு இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் அண்ணன் தம்பியா மாமா மச்சானா ஒரு சமத்துவ நாடு, திராவிட மண்ணு, இந்த கெடுக்கத்து நடத்துற மாநாடு தான் முருகன் மாநாடு சொன்னல. இன்னைக்கு அண்ணாமலை வேலையை பார்த்தான். என்னன்னு கேட்டா, நம்ம இந்து மதம் அழிக்கப்படுகிறது. எங்க இந்து மதம் அழிக்கப்படுகிறதா? இந்து மதம் பாதுகாப்பாக இருப்பது எங்கே என்று கேட்டால் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான். சேலத்தில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணி மாநாட்டில் நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசும் பொழுது சொன்னாரே, இந்து மதத்தை பாரதிய ஜனதா கட்சியிடமிருந்து பாதுகாக்கிற பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழக இளைஞரணிக்கு இருக்கிறது என்று சொன்னார். என்ன சொல்றான், நம்ம இந்து மதம் அழிக்க பாக்குறாங்க, அதனால இனிமே ஸ்கூலுக்கு நம்ம பசங்களை அனுப்பும்போது கட்டாயமா ருத்ராட்சி கொட்டை கழுத்துல கட்டணும். ருத்ராட்சி கொட்டை கழுத்துல கட்டி விபூதி வச்சுதான் அவங்களுக்கு அப்படியே நம்ம இந்து மதத்தை பத்தி சொல்லி கொடுத்து உருவேற்றி ருத்ராட்சி கொட்டை கட்டி விபூதி வச்சுதான் நம்ம குழந்தைங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும். சொன்னது யாருன்னா அண்ணாமலை. ஆனா நேற்று அவன் பேசும்போது அந்த ஆள் கழுத்துல ருத்ராட்சி கட்டுறதை பார்த்தா அந்த ஆள் கழுத்தையே ருத்ராட்சி கொட்டை இல்ல. ருத்ராட்சி கொட்டை கட்டுறதோ விபூதி பூசுறதோ தப்புன்னு சொல்ல, ஆனா அந்த குழந்தைகளுடைய அந்த பிஞ்சு மனசுல மதத்தை சொல்லி கொடுக்க சொல்றான் பாருங்க. எங்க குழந்தைகள்கிட்ட போயிட்டு நீ ருத்ராட்சி கொட்டை கட்டுறதோ விபூதி வைக்கிறதோ, எங்க பையன் கூட ஸ்கூலுக்கு போறான் விபூதி வச்சுதான் போறாங்க, எங்க அக்கா தங்கச்சி பசங்க காலேஜுக்கு போறாங்க விபூதி வச்சுதான் போறாங்க, நானும் சாமி கும்பிட்டு தான் பொங்க வச்சுதான் உங்கள்கிட்ட பேசுறேன், தப்புன்னு இல்ல. குழந்தைகள்கிட்ட சொல்லணுமா, நம் மதத்தை பத்தி குழந்தைகளிடத்தில் இப்பொழுதே சொல்ல வேண்டும். ருத்ராட்சி கொட்டை கட்டி விபூதி வச்சு சொல்லு. அவன் அங்க போய் என்ன பண்ணுவான், அந்த குழந்தை நாங்க இந்துவான், பக்கத்துல இன்னொரு குழந்தை ஹம் தோ முசல்மான் ஹேன்னுவான், இன்னொரு குழந்தை ஐ ஆம் கிறிஸ்டின்னுவான். அங்க அந்த குழந்தைகளே வந்துருது இல்ல மத பிரச்சனை, நான் இந்து நீ கிறிஸ்டின் முஸ்லீம் என்ன வேலை பாக்குறானு பாருங்க. இதுதான் நாங்க சொன்னோம். அடுத்த மாநாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அது மதவாத மாநாடு, மதக்கலவரத்தை உண்டாக்குறதுக்கு சங்கிங்க நடத்துற மாநாடுன்னு சொன்னல, அந்த வேலை அவங்க பார்த்தாங்க. அங்க பார்த்தாங்க. அங்க அந்த பவன் கல்யாண் ஆந்திரால அவர் நம்ம புத்திமதி சொல்றாரு. இந்த மாநாடு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். இப்ப தெரியுதா, பவன் கல்யாண் பேசுறது, இந்த மாநாடு ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். நேற்று பவன் கல்யாண் பேசுற ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அந்த மாநாடு எங்க இருந்தோ வந்த மதத்துக்கு இங்க முக்கியத்துவம் கொடுக்குறியே, ஆப்கானிஸ்தான், இஸ்ரேல்,
இஸ்லாம் மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னு சொல்ல வரான் அந்த ஆளு. இவ்வளவு பேசுற பவன் கல்யாண் யாருன்னு கேட்டா, பவன் கல்யாணுடைய மனைவி யார் என்று கேட்டால் ஒரு கிறிஸ்துவர், வெளிநாட்டை சேர்ந்தவர். முதல் மனைவி எல்லாம் விட்டாச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஒரு கிறிஸ்தவரை கல்யாணம் பண்ணுங்க, தப்புன்னு நான் சொல்ல, வரவேற்கத்தக்கது. ஆனா இந்து மதம் இங்க கிறிஸ்துவ மதத்துக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுகிறது, இஸ்லாம் மதத்துக்கு தான் முக்கியத்துவம் தரப்படுகிறது. இங்க இந்து மதம் அழிக்கப்படுகிறது. கிறிஸ்துவ மதமும் இஸ்லாம் மதமும் வெளிநாடுகளிலிருந்து வந்த மதம். இங்கே நமது இந்தியாவிலே பிறந்த இந்து மதத்துக்கு முக்கியத்துவம் இல்லை என்று பேசுகிற ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், அவருடைய மனைவி ஒரு கிறிஸ்தவர் தான், அது வெளிநாட்டை சார்ந்தவர். இங்க வந்து அவர் வந்து இந்து மதம் அழிக்கப்பட பார்க்குது. வெளிநாடுல இருந்து வர மதத்துக்கு நீங்க இஸ்ரேல்ல இருந்து வர மதத்துக்கு முக்கியத்துவம் தரியா? இப்ப இஸ்ரேல் அங்க தகராறு நடந்துட்டு, இஸ்லாமியர்களுக்கு நீ முக்கியத்துவம் தரியான்னு கேக்குறேன். நாங்க இங்க ஒண்ணு சொல்லிட்டா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பொறுத்த மட்டில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், அண்ணன் தம்பி, மாமா மச்சான், இங்க எல்லாம் சமம். இதுதான் திராவிட மாடல். இங்க வந்து ஒரு இந்துக்கள் பேசி கலவரத்தை உண்டாக்குற வேலை எங்களுக்கு தெரியாத வேலை. அந்த வேலை தான் நீங்க மதுரையில பாத்தீங்க. அதை உன்ன வந்து அவங்க ஆந்திரால இருந்து கூட்டிட்டு வராங்க. ஏன் நீ பவன் கல்யாணம் கூட்டிட்டு வந்தா, பவன் கல்யாணம் வச்சு பாஜக, ஏடிஎம்கே தேர்தல் பிரச்சாரம் பண்ணி தெலுங்கு ஓட்டர்ஸ் கவர போறாங்களா? அடேங்கப்பா. பவன் கல்யாணம் ஆந்திரால வந்து இங்க தெலுங்கு பேசினா இங்க இருக்கிற தெலுங்கு எல்லாம் ஏடிஎம்கே, பிஜேபி ஓட்டு போட்டுருவாங்களா? இங்க தெலுங்கனோ, மலையாளமோ, கன்னடமோ எல்லாம் இங்க வந்து எல்லாரும் தமிழ்நாட்டில் தமிழர்களா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யாரும் அவங்கவுங்க வீட்டுல, எனக்கு தெரிஞ்சு கூட தெலுங்கு தாய்மொழின்னு சொன்னா அவங்க வீட்டுல யாரும் தெலுங்கு பேசல, தமிழ் தான் பேசுறாங்க. அந்த பக்கம் கேரளா, அப்படி அந்த பக்கம் கோயம்புத்தூர், அந்த பக்கம் தேனி, இப்படி எல்லாம் போனீங்கன்னா கேரளா பாடல மலையாளத்துக்காரங்க நம்ம தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல மலையாளம் பேசுறாங்க, பார்த்தா அவங்க தமிழ் தான் பேசுறாங்க. இப்ப எங்க பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, ஓசூர், இப்படி எல்லாம் எடுத்தீங்கன்னா கன்னடக்காரர் இருப்பாங்க. அவங்க வீட்டுல கன்னடா பேசுறாங்க, அவங்களும் தமிழ் தான் பேசுறாங்க. இங்கே பிறந்து இங்கே வந்து எல்லாம் அப்படி மாறியாச்சு. இவங்க வந்து இவர் வந்து இங்க பேசின உடனே இவர் வச்சு தெலுங்கு ஓட்டு வாங்கிடுறதுக்கா? அதான் சார், இப்படி எல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் பண்றதுக்கு, எலெக்ஷனுக்காக ஒரு முன்னோட்டம் பாக்குறதுக்கு. நேத்து என்னதான் நீ பஸ் வச்சு ஒரு அரசியல் கட்சிக்கு மாநாடுனா வரமாட்டான் அவ்வளவு சீக்கிரம். அவங்க கட்சிக்காரன் வேணா வருவாங்க, சாதாரண மக்கள் வரமாட்டாங்க. ஆனா சாமின்னு சொன்னீங்கன்னா வந்துருவாங்க. சாமின்னு சொன்னீங்கன்னா வந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சே எங்க ஊர்ல கூட நிறைய பேர் லைவ் போட்டாங்க, முருகர் மாநாடு. நான் பேர் சொன்னையோ, அது உண்மையான முருகர் மாநாடு இல்லையா? எங்க கவர்மெண்ட், உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திராவிட மாடல் அரசு டிஎம்கே கவர்மெண்ட்ல பழனியில் நடந்துச்சே, அதுதான் உண்மையான முருகர் மாநாடு. இது முருகர் மாநாடு இல்லையா? பாரதிய ஜனதா கட்சிக்கார சங்கிங்க அவன் நடத்துற மாநாடியா? உங்களை ஏமாத்தி கூட்டு போய் அங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ண போறான், திமுக திட்ட போறான், அடுத்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு பேச போறான். ஏற்கனவே அதை வந்து அந்த பாஜக தலைவர் திருநெல்வேலிக்கார் நயனார் நாகேந்திர சொல்லிட்டாரு, இங்க முருகர் மாநாடு நடத்தி இங்க தொடங்கி நாங்க 2026 ஆட்சி பிடிப்போம் அந்த பேசிட்டாரு. அவன் எலெக்ஷன் கூட்டம் நடத்துறான், அதுக்கு ஏன் நீங்க போறீங்க? அதனால போவானா நீங்க? அதான் நேற்றைக்கு கூட மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் நான் சேகர் பாபு அதான் சொன்னாரு. இது சங்கிகள் நடத்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று நடத்தி காட்டானுங்க. இந்து மதம் பேசி அந்த அண்ணாமலை அங்க பேசும்போது பேசின செய்தி என்னன்னு கேட்டா, இங்க வந்து மதம் மாறதை நம்ம தடுக்கணும். கட்டாயமா யாரும் மதமே மாறக்கூடாது. இனிமே இந்து மதத்துல இருந்து மற்ற மதத்துக்கு கட்டாயமா யாரும் மாறக்கூடாது. இங்க இருந்து மதம் மாறினா கூட நம்ம மதத்துக்கு கூட்டுவாங்க, மதம் மாறினா கூட நம்ம மதத்துக்கு கூட்டுவாங்க. இங்க இருந்து கூட தான் இஸ்கான் டெம்பிள், ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. ராஜாஜி நகர்ல பெங்களூர்ல இஸ்கான் டெம்பிள் இருக்கு, உலகம் முழுவதும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இஸ்கான் டெம்பிள் இருக்கக்கூடிய அந்த துறவிகள் வெளிநாடு ஃபுல்லா போய் அங்க இருக்கிற கிறிஸ்துவர்களை மதமாற்றம் பண்ணி இந்து மதத்துல அவங்கள மதமாற்றம் பண்றாங்க. அவங்களும் வந்து மதம் மாறி விருப்பப்பட்டு வராங்க. அதை நான் தப்புன்னு சொல்ல வரல, அது இங்கேயும் நடக்குது. அதை நீ என்ன சொல்ற? கட்டாயமா இனிமே யாரும் மதமே மாறக்கூடாது. ஏன் மதம் மாறுறீங்கன்னு கேட்கற இல்ல, ஏன் வந்து இந்தியாவில் இத்தனை பேர் கிறிஸ்துவ மதத்தை மாறுகிறீங்கன்னு நீ கேட்கற, அண்ணாமலை கேட்கற. ஏன் மாறணும்னா அதுக்கு காரணம் உன்னுடைய ஓனர் RSS. குறிப்பா பட்டியலினத்தின் மக்கள் கிறிஸ்துவ மதத்துக்கு சென்றா, அதான் நீ சொல்ல வர. அவங்களை மீண்டும் இந்து மதத்தை கூட்டுன்னு வராங்க. சங்கராச்சாரிய பக்கத்துல குறைச்சி இலை போட்டு சோறு போடுவாரா? அவளை நேரத்துக்கு எச் ராஜா உன்னையே உள்ள சேகல, எச் ராஜா டேபிள் குறைச்சி வந்தாலும் சோறு போடுவானா?
ஏன் மதம் மாறுறாங்க? பட்டியலினத்தின் மக்கள், குறிப்பாக பட்டியலினத்தின் மக்கள் ஏன் பெருமளவில் இன்றைக்கு தலித் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள்? இதற்கு அண்ணாமலை உன்னால் பதில் சொல்ல முடியுமா? நீ கூட்டின்னு வந்திய பவன் கல்யாணால் பதில் சொல்ல முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு நீங்க படுத்தின கொடுமை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதனாலதான் உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் அம்பேத்கர் சீ தூ போ, உன் இந்து மதமே வேணாம். என்னடா என் மதம் இந்து மதம்ன்ற, என் மதம் கோயிலுக்குள்ள என்னால போக முடியல, தெருவில் நடக்க முடியல, பொது கிணத்துல தண்ணி குடிக்க முடியல, ஊருக்குள்ள தள்ளிடுறான், நீ இந்து இல்லைன்றான், உன் மதமே வேணாம் சொல்லி அவர் புத்த மதத்துக்கு போனார். அந்த மாதிரி நீ பண்ண கொடுமை, கோயிலுக்கு வரக்கூடாது, தொட்டா தீட்டு, பார்த்தா தீட்டு, டீ கடைக்கு போனா தனி கிளாஸ், அந்த இது கொட்டாங்குச்சி அதுலதான் டீ கொடுப்ப, எவ்வளவு கேவலப்படுத்தின, அவ்வளவு கேவலப்படுத்தி அவ்வளவு அசிங்கப்படுத்தின. ஐயர் வந்தாருன்னா கிட்ட வரக்கூடாது, போயிடணும். கோயிலுக்குள்ள கோயிலுக்கு தெருவோட நடக்கக்கூடாது. ஆனா பாதிரியார கூட ஐயர் தான் சொல்லுவாங்க. கிறிஸ்துவ மதத்துல பாதிரியார கூட ஐயர் தான் சொல்லுவாங்க. இவன் ஐயர் அவன் நடக்கிற தெருவிலே வரக்கூடாதுன்றான் பாப்பா. ஆனா கிறிஸ்துவ மதத்துடைய ஐயர் வெள்ளை துணி போடணும், பைபிள் போடணும், வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. யார் இவர்னா? இவர் ஐயர். ஐயரா? ஆமா, இவர் தான் இயேசுநாதர். இயேசு கடவுளை கும்பிடக்கூடிய சர்ச்சில் ஐயர் வந்துகிறாரு. என்னடா நம்ம ஜாதியில் ஐயர் நம்மள அவன் நடக்கிற தெருவிலே வரக்கூடாதுன்றான். இங்க என்னடான்னா இந்த இயேசு சாமியுடைய ஐயர் நம்ம வீட்டுக்கே வந்துக்கிறாரு, வெள்ளையும் வெள்ளையுமாகிறாரு, நம்மள தொட்டு கும்பிடுறாரு, நம்ம வீட்டுல டீ காப்பி குடிக்கிறாரு, நம்ம வீட்டுல இருக்கிற பழைய கஞ்சி எடுத்து குடிக்கிறாரு. அப்ப நம்ம கிறிஸ்தவ மதத்துக்கு போயிடலாம், எங்க மரியாதைக்கு எல்லாம் அப்படி கிறிஸ்தவ மதத்துக்கு போனவங்க தான். உன்னுடைய தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, உன்னுடைய அன்டச்சபிலிட்டி, உன்னுடைய தீண்டாண்மை, நீ படுத்தின அசிங்கம், அதனாலதான் சீ தூப்பலா இந்து மதம் வேணாம்னு சொல்லி எல்லாம் கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்டாங்க. நீ அவங்களை திருப்பி கூப்பிடுறியா? நீ அவங்களை திருப்பி கூப்பிடுறியா? இதெல்லாம் தாங்க நேற்று மாநாட்டில் பேசினாங்க. ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு பேசுறான். ஒரு ஆந்திரால வந்து ஒரு டெப்டி சிஎம் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். அண்ணாமலை பேசும்போது போகும்போது வீரபாகவத் திரும்பி போய் தேர்தல் தயாராகும். இதெல்லாம் யோசிங்கல்ல. நேற்று நடந்த மாநாடு அது இந்த அது கந்த சஷ்டி கவசத்தை பாடுறோன்னு சொல்லி டேப் ரெக்கார்ட்ல ரெக்கார்டு போட்டு பாட்டு போட்டு உக்காந்து பாடினானுங்களா? முருகருக்கே விபூதி வச்சிட்டானுங்க. பாத்தீங்களா? முருகருக்கே விபூதி வச்சிட்டானுங்க. அதே நாடா முருகர் மாநாட்டில் பாரத் மாதா கி ஜெய், முருகர் மாநாட்டில் பாரத் மாதா கி ஜெய்யா. எனவே எப்படியாவது ஒரு ஆரிய கூட்டம் விட்ட இடத்தை பிடிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளிலே நேற்று அவர்கள் எடுத்த முயற்சி மிகப்பெரிய முயற்சி, அது தோல்வி அடைந்தது. நேற்றைக்கு அவர்கள் எடுத்த முயற்சி தோல்வி அடைந்தது. எல்லாரும் நேற்று தொலைக்காட்சி விவாத மேடையில் பேசும், அதையும் நான் பார்த்தேன். ஊடகவியாளர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கக்கூடிய எல்லாரும் சொன்னது அது முருகர் மாநாடு கிடையாது, அது முழுக்க முழுக்க சங்கிகள். இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய அந்த இந்து முன்னணி, சந்து முன்னணி, பொந்து முன்னணி அவர்கள் நடத்திய அந்த மாநாடு முருகருக்கே ஒரு ஈழ்வது. கடவுளே அசிங்கப்படுத்துறாங்க. திமுக ஒரு வீழ்த்திடுவாராம், சூரசம்ஹாரம் செய்வாராம். இந்த கரண்ட் அடிப்பட்ட அண்ணாமலை இவர் சொல்றாரு, சூரசம்ஹாரம் செய்யாம விட மாட்டாங்க திமுக. நாங்க முருகரினுடைய அருளோடு உண்மையாக முருகருக்கு மாநாடு நடத்தி முருகரே பழனிமலையிலிருந்து இறங்கி வந்து அந்த மாநாட்டை பார்த்தினார். இந்து சமய அறநிலையத்துறை பழனி நடத்திய மாநாடு முருகரினுடைய அருளோடு பாஜக என்கின்ற அந்த அரக்கனை இந்த 2026 தேர்தலில் தலைவர் தளபதி ஸ்டாலின், நாளைய தமிழகம் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் பாஜகவை சூரசம்ஹாரம் செய்ய போகிறோம். இந்த 2026 தேர்தலில் யார சூரசம்ஹாரம் செய்யறது? யார இந்துக்கு எதிர்ப்பான ஆட்சி? அதாவது கோயில்களில் ஏற்றத்தாழ்வு இருக்குதான். அவன் அண்ணாமலை பேசும்போது சொல்றான், இந்து சமய அறநிலையத்துறை சரியா சேரவில்லை, கோயில்களில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, நிறைய தப்பு நடக்குதுன்னு சொல்றது யாருன்னு கேட்டா தப்பான இந்த அண்ணாமலை சொல்றான். இன்றைக்கு இந்தியாவிலே சிறப்பாக இந்து சமய அறநிலையத்துறை இருக்கிறது என்று கேட்டால் அது தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி ஆட்சியில் சிறப்பான இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் யார் என்று கேட்டால் தலைவர் தளபதி வழிகாட்டின்படி சிறப்பாக பணியாற்றுகிற செயல் பாபு, அண்ணன் சேகர் பாபு அவர்கள்
கிட்டத்தட்ட 4000 கோயில்கள் குடமுழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லணும். கோயில்ல தப்பு நடக்குது, ஏற்றத்தாழ்வு நிறைய தப்பு நடக்குதுன்னு பேசுற, எந்த விதமான பராமரிப்பு இல்லைன்னு பொய்யான குற்றச்சாட்டு வைக்கிறிய அண்ணாமலை சொல்றேன். கிட்டத்தட்ட 4000 கோயில்கள் குடமுழக்கு செய்யப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஏடிஎம் காட்சியில 10 வருஷத்துல கோயில் நகையை திருடின்னு போட்டான், கோயில் சொத்தை களவாடிட்டான், வரவேண்டிய கடவாடகை வரல, கோயில் குத்தகை பணம் வரல, பல ஊர்ல விலை உயர்ந்த வெங்கல சாமி சிலையே திருடி போட்டான். சில கிட்டலாம் அப்பதான் நடந்துச்சு. அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு தலைவர் தளபதி அவர்கள் மாண்புமிகு நான் சேகர்பாபு அவர்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக நியமித்த பிறகுதான் எல்லா கோயில் குடமுழக்கு செய்யப்பட்டு களவாடப்பட்ட கோயில் நகைகள்லாம் கோயிலுக்கு ஒப்படைக்கப்பட்டது. வர வேண்டிய எத்தனோ கோடிக்கான பணம் வசூல் செஞ்சிச்சு, கோயில் குத்தகை பணம் வசூல் செஞ்சு கோயில் சொத்துக்கள்லாம் மீட்கப்பட்டு இன்னைக்கு எல்லா கோயிலும் சுத்தபத்தமா எல்லா கோயிலும் இன்னைக்கு தினமும் பூஜை புனஸ்காரம் ஆராதனை பிரசாதம் வழங்குறது. கோயில் சார்பில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் கல்லூரிகள் கட்டப்படுகிறது. இப்படி ஏற்றத்தாழ்வே கிடையாது. முன்னெல்லாம் நாங்கெல்லாம் இதே ஏடிஎம் காட்சியோட கோயிலுக்கு போனோம்னா போன் பண்ணா டைரக்டா போய் மூலசந்திரம் நிற்போம். இப்ப அதெல்லாம் இல்ல. தலைவர் தளபதிக்கும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டார். அது என்ன சாமி முன்னால பெரியவன் யாரா இருந்தாலும் லைன்ல தான் போய் ஆகணும். நாங்க என்னதான் போன் பண்ணி மினிஸ்டர் ஆபீஸ் சொன்னா கூட கீழே போய் டிக்கெட் தான் வாங்கி போய் ஆகணும். இவன் ஏற்றத்தாழ்வுன்னு சொல்றான் இந்த கரண்ட் அடிப்பட்ட காக்கா அண்ணாமலை. எனவே முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிற திமுகவை எதிர்க்கிற பாஜகவின் கண்டன கூட்டம், பாஜகவின் தேர்தல் பிரச்சார கூட்டமாக நேற்று மதுரையில் நடத்திவிட்டு இன்னைக்கு என்னடா முருகர் மாநாடு அது ஊத்திக்கிச்சு. இதைதான் நாங்கள் அடித்தடித்து சொன்னோம். அது முருகர் மாநாடு இல்லை, அது சங்கிகள் மாநாடு, அது மதவாத மாநாடு, மதக்கலவரத்தை தூண்ட பார்க்கிறார்கள், தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துகிற மாநாடு என்று சொன்னேனே. நான் மீண்டும் மீண்டும் இந்த செய்தியை பதிவு செய்கிறேன். நெட்ல போய் 2 நாட்கள் இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலே நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் முதலமைச்சர் தலைவர் தளபதி வழிகாட்டுதல்படி நடைபெற்ற அந்த இந்து சமய அறநிலையத்துடைய முருகர் மாநாடு 2 நாள் எப்படி நடந்துச்சு, எவ்வளவு மங்களகரமா இருந்துச்சு. சாமி கும்பிடாத நாத்திகவாதி கூட ஆத்திகவாதியா மாறுவான், அப்படி ஒரு மாநாடு நடந்துச்சு. நேற்று தேர்தல் பிரச்சார கூட்டம் மாநாடு நடத்தி ஆட்சியை தட்டுறான். இங்க நாங்க இந்துக்கு விரோதிகள்ன்றான், கோயில்ல சரியில்லைன்றான். ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். இங்க இருந்து போகும்போது வீரபாகவா கிளம்பி போ, தேர்தல் வேலையை பாருன்னா இந்த வேலையை நேற்று சங்கி பசங்க நேற்று சங்கி மாநாடு நடத்தி முருகன் மாநாடு என்று முருகனுடைய பெயரையே இன்னைக்கு நேற்று முருகன் அடமான வைக்கிறானுங்க. ஆனா முருகன் உங்களுக்கு சும்மா விட மாட்டார். முருகன் சும்மா விட மாட்டார். உக்களை அந்த வேலிலே உங்களை குத்துவார், அந்த வேலிலே உங்களை குத்துவார். முருகனும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார். அந்த மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மனும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார். எல்லா இந்து தெய்வங்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார். இஸ்லாமிய கடவுளும் அல்லாவும் எங்க பக்கம் தான் இருக்கிறார். கிறிஸ்துவ கடவுள் இயேசுவும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறார். புத்தம் சரணம் கச்சாந்தின்னு சொல்ற மாதிரி எம்மதும் சம்மதம் பண்ற மாதிரி எல்லா மத கடவுளும் தலைவர் தளபதியை இன்றைக்கு ஆதரிக்கிறார். 2026 மீண்டும் தலைவர் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எல்லா மதமும் எங்களை ஆதரிக்கும் பொழுது முருகன் எங்கடா வந்தான் உங்களுக்கு? இங்க என்னதானே முருகனுக்கு மாநாடு நடத்தினாலும் நீ பிஜேபி சங்கி எடப்பாடி பழனிசாமி பின்னால தானே போய் நின்னாவணும். எடப்பாடி பழனிசாமி பின்னால தானே போய் நின்னாவணும். அதிமுக தொண்டன் தானே உனக்கு வேலை செய்யணும். ஏண்டா அதிமுக தொண்டன் தானே உனக்கு வேலை செஞ்சாகணும். நீ பிஜேபி தனியா போய் என்ன பண்ண? அதனாலதான் இப்ப முருகரை கையில் எடுக்கிற. அங்க ராமரை கையில் எடுத்த மாதிரி இங்க முருகரை கையில் எடுத்துற. அங்க ராமரே உங்களை காப்பாத்தலையே. இது எத்தனை பேர் தெரியும்? ராமர் கோயில் கட்டி இருக்கிற அயோத்தியாலே பிஜேபி தோத்து போச்சுங்க. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அயோத்தியா இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதியிலே பிஜேபி படுதோல்வி. கோயிலே கொஞ்சம் லைட்டா அப்படியே இஞ்சி கீழே வந்துச்சு. சனாதனத்தை ஒழிப்பேன் பேசின கூட்டம் திமுக கூட்டம். சனாதனத்தை ஒழிப்பேன் பேசின கூட்டம் திமுக கூட்டம் இல்லை. இன்னைக்கும் அதான் நாங்க சொல்றோம். சனாதனத்தை ஒழிப்போன் பேசுதான். சனாதனத்தை ஒழிப்பேன் பேசுதான். அதுல எந்த மாற்றம் கிடையாது. சனாதனத்தை ஒழிப்பேன் நாங்க பேசணும்ல. நேற்று நீ நடத்தின பாரு மாநாடு. சனாதனத்தை ஒழிப்பேன் பேசுதான். ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்கக்கூடாது. கடவுள் முன்னால எல்லோரும் சமம். எல்லாரும் கருவறைக்குள்ள போனோம். அதுதான் அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர். அது இன்னைக்கு தலைவர் தளபதி செஞ்சு காட்டார்.
இன்னைக்கு தலைவர் தளபதியை செஞ்சு காட்டுறார். அனைத்து ஜாதி அர்ச்சகர் இந்த சமுதாயத்தில் கடவுளுக்கு முன்னால் எல்லாரும் சமம். அதென்ன கடவுளுக்கு முன்னால் இவன் பெரியவன் அவன் சின்னவன். மோடியே ராமர் கோயில் அயோத்தியில தரக்கூடாது சங்கராச்சாரிய சொன்ன போது மோடி திறக்கணும் கோயில. மோடி கோயில் தரக்கூடாதுன்னு சொல்றதுதான் சனாதனம். மோடி கோயில் திறக்கணும் சொல்ற பாரு, அதான் சனாதனத்தை ஒழிப்பேன், டெங்கு கொசு மலேரியா கொசு என்று ஆனா உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு. அதுதான் உண்மை. அதனால நேற்று நீ மதுரை நடத்தின அந்த தேர்தல் பிரச்சார கூட்டம், சங்கிகள் இன்னைக்கு நடத்தின தேர்தல் பிரச்சார கூட்டம், இதை பார்த்தெல்லாம் அண்ணாமலைக்கு சொல்றேன், சூரசம்ஹாரம் செய்ய போது யாருன்னு கேட்டா இந்த பிஜேபியை சூரசம்ஹாரம் செய்ய போது யாருன்னு கேட்டா நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் ஒன்னு சொல்றேன், பவன் கல்யாணம் தெரியாம நீ கிளம்பி வந்துட்டீங்க. பவன் கல்யாணம் தெரியாம கிளம்பி வந்துட்ட. திமுக எதிர்த்தவன் எவனும் வாழ்ந்ததா வரலாறு கிடையாது. திமுக எதிர்த்தவன் வாழ்ந்ததா எவனும் வரலாறு கிடையாது. திமுக திட்டினவன் கூட வாழ்ந்ததா வரலாறு கிடையாதுங்க. திமுக திட்டினவன் கூட எவனெல்லாம் திமுக எதிர்த்தானோ அவர்களெல்லாம் கல்லறை கட்டியது தலைவர் கலைஞர், அவர்களுக்கெல்லாம் மணிமண்டபம் கட்டியது தலைவர் கலைஞர். கடைசியாக அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கூட இரங்கல் கடிதம் எழுதிவிட்டுதான் தலைவர் கலைஞர் மெரினாவில் ஓய்வெடுக்க சென்றார். இது திமுகவின் வரலாறு. இந்த அன்புமணின்னு ஒருத்தங்கனா பாவம் ஐயா டாக்டர் ராமதாஸ் புள்ள அன்புமணின்னு ஒரு புறம்போக்கு ஒருத்தங்கனான். அவன் சொல்றான் முதலமைச்சர் தலைவர் தளபதியை கோலன்னு சொல்றான். யாரு அவன்? அன்புமணிக்கு நல்ல கண்டவனுக்கு போந்தவன். அவன் சொல்றான் தலைவர் தளபதி கோலையும். ஆடாங்க எச்சாப்பூரிக்கு நாய, எவ்வளவு பெரிய தலைவர் அவர் தளபதி. அவரு யாருடா கோலை? யாரு? ஏன்னா அவன் கட்சிக்காரன் வந்தேன். இதுல கமெண்ட்ல வரான், அவனுக்கு டீசென்ட் தெரியாது. இதுல கமெண்ட்ல வரான், அவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு அவங்க அம்மா, அவங்க அக்கா, அவங்க தங்கச்சி, அவங்க பொண்டாட்டி எல்லாரும் ஊர் மேல விட்டு விளக்கு பிடிக்கிறவனுக்கு. அதனால அவன் திருப்பி நம்மள அந்த மாதிரி கேட்பான். ஒரு டீசென்ட் இல்லாம லைவ்ல போயிருந்தா கமெண்ட்ல வரும். அவனுக்காகவே தான் இதை நான் இங்க பேசுறேன். அந்த இவங்க ராம்பார் அன்புமணின்னு ஒரு பரதேஷ் பையன் ஒருத்தன், அவன் அவங்க அப்பா முதல்ல ஏறி சவாரி பண்ணி டைரக்டா திமுக நாங்க போட்ட தூப்போன்னு நாங்க போட்ட பிச்சை எம்பி பதவி, நாங்க போட்ட சுகாதாரத்துறை அமைச்சர் பதவி, அவர் போய் மயிறு புடிங்க நட்டாராம். அங்க எங்க போய் ஐநா சபையில போய் புடிங்க நட்டானா. அவன் 108 ஆம்புலன்ஸ் அவன் புடங்கனானா. 108 ஆம்புலன்ஸ் கலைஞர் கொண்டு வந்தாரு. அன்னைக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில கொண்டு வரப்பட்டது. என்ன சொல்ல, அவன்லாம் எவ்வளவு எதிர்த்தான். இப்ப பேசுறான் நிலைமை முன்னால கோலன்றான். அவன் யாரு? அவன் அன்புமணி. அப்பனுக்கே முதுகுல குத்திட்டான். பொண்டாட்டி பேச்சு கேட்டேன், அப்பனுக்கே முதுகுல குத்திட்டான். வக்காளி அவனை வெற்றி செய்து நான் வருத்தம் தான். அவங்க அப்பனுக்கே முதுகுல குத்திட்டான். அவங்க அப்பா ஆனா நான் எவ்வளவு ஐயா பேசியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அவர் மன வருத்தப்படும் போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டம். ஏன்னா அந்த கட்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கட்சி சைக்கிள்ல போய் வளர்த்தாரு அந்த கட்சி. இன்னைக்கு அந்த கட்சி ஒரு பெரிய கட்சியா பெரிய சாதனை இருந்துச்சு. ஆனா இந்த கட்சி இன்னைக்கு இருக்கிற இடம் போகாம செதறி போச்சு. அது காரணம் யார் தெரியுமா? அவன் அந்த அன்புமணி. அவன் தான் அது காரணம். திமுக திட்டினான். இன்னைக்கு அவன் அட்ரஸ் இல்லாத போயிட்டான். 2026 தேர்தல்ல அவன் செல்லாக்காஸ். இனிமே அவன் எந்த கட்சி கூட்டணி போனாலும் செருப்பத்தை சத்திருவாங்க. இது முன்னாடி போட்டு அவனுக்கு கொட்டி குத்துனாங்க. இனிமே அவன் எந்த கட்சி இப்பயே சொல்லிட்டாரு. எடப்பாடின்னு சொல்லிட்டா, அப்படி அமித்ஷா சொல்லிட்டாங்க, போய் உங்க அப்பா டாக்டர் ராமதாஸ் கூட்டணோடா, நீ எல்லாம் தனியா வேணான்ட்டாங்க. இது ஏன் சொல்ல வரனா, பவன் கல்யாணுக்கு சொல்றேன், அண்ணாமலைக்கு சொல்றேன். கண்ணுக்கு தெரிஞ்சு திமுகனால பலன் அடைஞ்சவன் அன்புமணி. அவன் திமுகனால பலன் அடைஞ்சவன். திமுக எம்பி ஆகி, திமுக மந்திரி ஆகி, வன்னியர் சமுதாயத்தின் பின்புலத்தில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி மிகுந்த மரியாதைக்குரிய வன்னியர் சமுதாயத்தின் மக்களை எம்பிசி பட்டியலில் சேர்த்தது கலைஞர். அவங்க மீது எம்ஜிஆர் ஆட்சியில் போடப்பட்ட பொய் வழக்கை தள்ளுபடி செய்தது கலைஞர். அவங்களுக்கு தியாகிகளாக அறிவித்தது கலைஞர். 21 குடும்பங்கள் துப்பாக்கி சூடிலே சுட்டு தள்ளாங்க இடஒதுக்கீட்டு போராளிகள். அவங்களுக்கு மாதம் உதவித்தொகை கொடுத்தது கலைஞர். அந்த 22 தியாகிகளுக்கு விழுப்புரம் பக்கத்தில் மணிமண்டபம் கட்டி வன்னியர் சமுதாயத்தின் மிகப்பெரிய தலைவர் கோவிந்தசாமிக்கு செல்ல வைத்தது தலைவர் தளபதி ஸ்டாலின். எனவே வன்னியர்களுக்கு எல்லா நன்மை செய்து யார் என்று கேட்டால் திமுக. ஆனால் வன்னியர்களின் வாக்கை பெற வேண்டும் என்று ஒரு போலித்தனமாக பிராடுத்தனமாக, ஆமா அப்படிதான் நான் சொல்லுவேன், ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம ஒரு இடஒதுக்கீட்டு யாருக்குமே கொடுக்க முடியாது. எந்த விதமான ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு 4 மணி நேரத்திற்கு முன்பு வன்னியர் சமுதாயத்தை மிகவும் 10.5 கொடுத்துட்டேன் பர்சன்டேஜ் கொடுத்தாச்சு. உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு, 10.5 கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனே மக்கள் நம்பி, வன்னிய மக்கள், அப்பாவி மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. 2 மாசத்துல கோர்ட்டுக்கு போனாங்க, இல்லன்ட்டாங்க. அவன் கூப்பிட்டான் யூனியன் கவர்மெண்ட்,
முறைப்படி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்து. அது யூனியன் கவர்மெண்ட் தான் நடத்தணும். இப்ப நடத்தணும்னு சொல்லிக்கிறாங்க. ஜாதி வாரி கணக்கெடுப்பெல்லாம் நடத்துறதுக்கு 2 வருஷம் ஆகும். அது நடத்தின பிறகு தலைவர் தளபதி தான் வன்னிய மக்களுக்கு 10.5 கொடுக்க போறார். எனவே வன்னிய மக்களுக்கு நல்லது செய்து எல்லாமே திமுக தலைவர் கலைஞர் தலைவர் தளபதி. ஆனா அது வன்னியர்களுக்கு எதிரான கட்சி திமுக. இந்த புறம்போக்கு பையங்கிறான் பாரு, இந்த அன்புமணி ராமதாஸ், அந்த எச்சப்பொறிக்கு அவன் திமுக பேசுறான், கோலை முதலமைச்சரான்றான். டே, என்ன கோபத்தை கலப்பாத, உன்னை பத்தி பேசக்கூடாது முடிவு பண்ணி யாரை பாத்துறா கோலன்னு சொல்ற? இந்த பதிவுல உன்னை பேசக்கூடாது, ஆனா பேச வச்சுட்ட. யாரை பார்த்து கோலன்ற? நீ தாண்டா தொடரடிங்க பையன், நீ தான் தொடரடிங்க பையன். தருமபுரியில் எம்பி ஜெயிச்ச, எப்படா ஜெயிச்ச? ஜாதி சண்டையை விட்டு ஜெயிச்ச, நேர்மையா ஜெயிச்சா. அதுக்கு முன்னால நாங்க போட்ட எம்பி பதவி பிச்சுல நீ மந்திரியா வந்த. இன்னும் பொதுக்குழு கூட்டம் நடத்தினா ஒரு கூட்டத்தை போய் தளபதியை பத்தி பேசினுக்கிற. உன்னை இஷ்டத்துக்கு பேசுற. அப்புறம் ஏன்டா நான் உன்னை பத்தி பேச மாட்டேன்? நீ எங்க தளபதி பத்தி பேசினா உன்னை பத்தி நான் தான் பேசுவேன். உன்னை பத்தி திமுக யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒரு ஆளே இல்ல, டம்மி பீஸ். அவன் யான் பேசணும்? குமரா, நீ கூட பேசாத. நாங்க இரு, யாருன்னா ஒருத்தர் பேசணும். நான் பேசுறேன். அவன் தினம் தளபதி பத்தி பேசுறான், நான் தினம் நான் பதில் சொல்லுவேன். அவன் பேசிட்டோம், அன்புமணி தளபதி பத்தி பேசணும், வேணான்னு சொல்லல, பேசிட்டோம், நாகரீகமா பேசிட்டோம். கோல முதலமைச்சர் அட்டி செருப்பாள நாய, எனக்கு கோபம் வருது எனக்கு. எனவே மக்களே, அது மதுரையில் நடந்தது தேர்தல், பாஜகவின் தேர்தல் பிரச்சார கூட்டம், சங்கிகளின் கூட்டம். அதுல அதிமுக மந்திரி போய் முன்னாள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிறான். அதுல பெரியார் அண்ணா பத்தி அவதூறா ஒரு ஒளிநாடா வெளியிடுறான். அதை பார்த்து அதிமுக முன்னாள் மந்திரிங்க கை தட்டுறாங்க. அது சரி, நீங்க அடிமைங்க, நீங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்க. என்ன கெட்டுப்பாங்க. அண்ணாமலை சூரசம்ஹாரம் செய்தியா? வக்காலை 2026 தேர்தல்ல நாங்க செய்யறோம் சூரசம்ஹாரம். 2026 தேர்தலில் பாஜகவுக்கு சூரசம்ஹாரம் செய்ய போறது யாருன்னு கேட்டா, திருச்செந்தூரில முருகன் அரக்கனை சூரசம்ஹாரம் செய்து கொன்றது போல் 2026 தேர்தலிலே தமிழ் கடவுள் முருகனினுடைய ஆசியோடு தமிழினத்தின் தலைவர் தளபதியோடும் அண்ணன் உதயநிதி தலைவரோடும் பாஜக சங்கி கூட்டத்தை, அவர்களோடு சேர்கிற சங்கி கூட்டத்தினுடைய அடிமை கூட்டங்களையும் நாங்கள் சூரசம்ஹாரம் செய்யாமல் விடமாட்டோம் என்று தெரிவித்துக் கொண்டு இன்று மாலை மீண்டும் வேறொரு தலைப்பிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குடியாத்தம் குமரன்.